ஹலோ சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஊளி மீன் குழம்புங்க. ஊளி மீனுன்னா நல்லா கறி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. கடல் மீன் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு அந்த பொன்னிறமாக வந்த வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. 2 ஸ்பூனு போட்டு அதுவும் நல்லா வதங்கின வாட்டி தக்காளி 3 தக்காளி நல்லா பெரிய 3 தக்காளி போட்டிருக்கேங்க. அதையும் வந்து நல்லா வதங்க வைக்கணுங்க. வதங்க வச்சுட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. எப்பயும் போல தாங்க, எங்கள் வீட்டில் காரம் எப்பயுமே கம்மி தான். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அந்த கிரேவி மாதிரி வரணுங்க. நல்லா அந்த கிரேவி மாதிரி வந்த வாட்டி புளி தண்ணி நல்லா ஊற்றிக்கணுங்க. புளி கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுங்க. புளி தண்ணி நல்லா ஊற்றி கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா அந்த கிரேவி மாதிரி ஆயிடணுங்க. அப்புறமேட்டு தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஒரு அரை மூடி பெரிய மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ஆட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மீன் பாருங்கள் நல்லா கறி மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தால் வந்து திருநெல்வேலிக்காரங்க இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இது ஊளி மீன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கரெக்டாக என்ன பேருன்னு தெரியாதுங்க. அப்போ இருந்து நாங்கள் ஊளி மீன் தான் இதை சொல்லுவோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கறி மாதிரி இருக்கும். பசங்களுக்கு கொடுங்க, நல்லது உடம்புக்கு. என்ன நம்ம வந்து ஸ்பெஷலாக செஞ்சாலும் நம்மளுக்கு தெரிய மாதிரி தாங்க வருது. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதோ குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.